கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய கொள்கை விளக்கம் என்கிற இந்த தொடர் ஜும்மா உரையில் இறைவன் இருக்கிறான் என்பதையும் எங்கே இருக்கிறான் என்பதையும் அறிவியல் பூர்வமான சான்றுகளுடனும் திருக்குரான் வசனங்களுடனும் நாம் இதுவரை அறிந்தோம். இறைவன் அரிசில இருக்கிறான் என்றால் அவன் எப்படி இருப்பான், இறைவன் எப்படி இருப்பான் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்று சொன்னால் அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்பது ஒரு வகை. அவனுடைய தோற்றம் வடிவம் என்று ஏதாவது இருக்கிறதா இறைவனுக்கு? இறைவன் என்றால் ஒரு கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி தானா என்பதையும் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அதிகமான மக்கள் எப்படி விளங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இறைவன் என்று சொன்னால் முஸ்லீம்களிலேயே சில பேர் கூட அப்படி இருக்கிறார்கள். இறைவன் என்று சொன்னால் அது ஒரு சக்தி, ஒரு பவர், ஒரு ஆற்றல் என்று சொல்லுகிறார்கள். சில இஸ்லாமிய பாடல்கள் என்று சொல்லக்கூடிய பாட்டுகளில் கூட உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர், அதாவது உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர் என்று நபிகள் நாயகத்தை சொல்லும் பொழுது உருவமே இல்லாத இறைவனுக்கு அவர் உண்மையானவராக இருந்தார். உருவமே இல்லைன்னா என்ன? கண்ணுக்குள்ளே அடங்காத உருவம்னு சொல்லுவோம். கண்ணுக்குள்ளே தெரிஞ்சால் அது உருவமாயிரும். இது கண்ணுக்கு தெரிகிறது, இது உருவம். மின்சாரம் கண்ணுக்கு தெரியாது, உருவம் இல்லை. காற்று கண்ணுக்கு தெரியுமா? உருவம் இல்லை. அப்போ கண்ணுக்கு தெரிந்தால் அது உருவம், கண்ணுக்கு தெரியலைன்னு சொன்னால் உருவம் இல்லை. இதுதான் உருவத்தினுடைய டெஃபினேஷன், இலக்கணம். இறைவன் இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத காரணத்தினால உருவமற்றவனுங்கிறாங்க. இப்போ நமக்கு இறைவன் தெரிகிறானா? இல்லை. இறைவனுக்கு நாம் இப்போ தெரிகிறோம், ஆனால் நமக்கு இறைவன் இப்போ தெரியலை. இறைவன் கண்ணுக்கு தெரியலை என்று சொன்ன உடனே இறைவனுக்கு உருவம் இல்லை என்கிற முடிவுக்கு வருகிறார்கள். கண்ணுக்கு தெரியாத காரணம் அவன் தன்னை மறைத்து கொண்டு இருப்பதாலா, அல்லது அவன் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி என்பதாலா என்றால் அவன் மறைத்து கொண்டிருக்கிறான். நம்ம கண்களால் எட்ட முடியாத வெகு தொலைவில் இருந்து அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் நமக்கு அவன் தெரியாமல் இருக்கிறானே தவிர நிச்சயமாக நம்முடைய கண்களுக்கு அவன் தென்படுவான் என்று ஆதாரம் இருந்தால் என்ன முடிவுக்கு வரணும்? இப்போ இறைவனை பற்றி அவனுக்கு ஒரு உருவம் இருக்கிறது என்றுதான் முடிவுக்கு வரணும். திருக்குரானை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீர்களேயானால், ஹதீஸுகளை தேடி பார்த்தோமேயானால் இறைவனுக்கு உருவம் இருக்கிறது. இறைவன் மின்சாரம் மாதிரியோ ஒரு காற்று மாதிரியோ ஒரு சக்தி மாதிரியோ உள்ளவன் கிடையாது. கண்களுக்கு தென்படக்கூடியவன் தான் அவன். அவன் எப்போ தென்பட வேண்டும் என்று அல்லாஹ் மறுமையில், உலகத்தில் யாரும் காண முடியாது, மறுமையில் நம்ம எழுப்பின பிறகு இந்த கண்ணுக்கு அவனை பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றலை சக்தி எல்லாம் தருவான். இப்போ இருக்கிற மாதிரி நம்ம திரும்ப எழுப்பப்பட மாட்டோம். திரும்ப எழுப்பப்படும் பொழுது நம்ம மலைஜலம் கழிக்க மாட்டோம், சிறுநீர் கழிக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு புதுவிதமான பவர் உள்ள ஒரு படைப்பாக நம்மை அல்லாஹ் திரும்ப படைப்பதனால் நம்ம கண்கள் கூட அல்லாஹ்வை பார்க்கிற அளவுக்கு ஒரு பவர் உள்ளதாக ஆகிவிடும். அப்போ நம்ம இறைவனை பார்ப்போம். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையே இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள், சந்திப்பீர்கள் என்பதை சொல்வதுதான். சில வசனங்களை உதாரணத்துக்கு சொல்லுகிறோம். திருக்குரான்ல நபிமார்கள் ஏழைகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, செல்வந்தர்களுக்குன்னு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கல, அவங்களெல்லாம் விரட்டி விடு அப்படின்னு கேட்குறாங்க. செல்வந்தர்கள் ஏழைகளை நீ பக்கத்தில் வைத்திருந்தால் உன் பக்கத்தில் நாங்கள் எப்படி உட்கார்றது என்று கேட்கிறார்கள். அப்போ இந்த நபிமார்கள் அந்த மக்களை நோக்கி சொல்கிறார்கள், ஒமா அனபி தாரிதில்லதி ராமனும், நான் ஈமான் கொண்டவர்களை நான் விரட்ட மாட்டேன். அன்னகும் முலாக்கு ரப்பியும், அவங்க அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறாங்க, அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. நான் இப்போ விரட்டினேன் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறார்கள் என்னும் பொழுது நான் எப்படி உங்களை விரட்ட, அல்லான்னு ஒருத்தன் இல்லை, அவனை சந்திப்பு இல்லை என்று சொன்னால் விரட்டி விட்டுடலாம். அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட நன்மக்களை நான் விரட்டி விட மாட்டேன் என்று நபிமார்கள் மக்களிடத்தில் சொன்னதாக 11:29 சொல்லி காட்டுகிறான். யுஃபஸ்ஸிலுல் ஆயாத்தி, இந்த வசனங்களை எல்லாம் உங்களுக்கு நாம் தெளிவாக சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், லஅல்லகும் பிலிகாய் ரப்பிக்கும் தூக்கினூன், இறைவனை நீங்கள் சந்திப்பீர்கள் என்பதை நம்பணும் என்பதற்கு தான் இந்த குர்ஆன் இறக்குனதுக்கு காரணம். இந்த அறிவுரை சொன்னதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், நீங்க இறைவனை பார்ப்பீங்க, பார்க்கணும். இறைவனை நீங்கள் சந்திப்பீர்கள் என்பது சொல்வதுதான் இஸ்லாத்தினுடைய பேசிக்.
சந்திக்கிறேன்னா என்ன? ஒண்ணுமில்லாத சந்திக்கிறது. சந்திக்கிறது என்று சொன்னாலே என்ன இருக்கு? நம்ம கண்களால் அவனை பார்க்க போகிறோம். கண்களால் பார்க்க போகிறோம் என்று சொன்னால் கண்ணுக்கு தெரியுமான ஒரு வடிவத்தில் அவன் நமக்கு முன்னால் நிற்பான், அவனுக்கு முன்னாடி நாம நிற்போம். இப்படி நம்ம பார்ப்போம் என்பதை சொல்வதற்குத்தான் இந்த வசனங்களை இறக்கியதாக 13வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி, யார் தன்னுடைய இறைவனை சந்திக்க வேண்டும் என்று சந்திக்கணும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர் ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர் நல்லறங்களை செய்யட்டும், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காமல் இணை கற்பிக்காமல் இருக்கட்டும் என்று 18வது அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இது எதை காட்டுது? உங்களில் யார் இறைவனை சந்திக்க விரும்புறீங்களோ அவங்க உங்களுக்கு சந்திக்க விரும்பலையா? போ, இல்லை ஒண்ணுமே இல்லை இறைவன் சூனியம்ங்கிறியா, உனக்கு ஒண்ணுமே இல்லை, சொர்க்கமும் சூனியமா போயிடும். அப்ப இறைவனை சந்திக்க நீ விரும்பினால் நீ நல்லறம் செய், ஷிர்க் வைக்காத அப்படின்னு 18:110 சொல்றான். அதே மாதிரி நபிகளை பற்றி சொல்லும் பொழுது உலாயிகல்லதீன கஃபரூ பி ஆயாத்தி ரப்பிஹிம் வ லிகாயிஹி, இந்த இறை மறுப்பாளர்கள் இருக்கிறாங்களே இவங்க அல்லாஹ்வுடைய வசனங்களையும் மறுக்கிறார்கள், வ லிகாயிஹி அல்லாஹ்வை நேருக்கு நேராக பார்க்க இருக்கும் என்பதை மறுக்கிறார்கள். எதை மறுக்கிறாங்களா? அல்லாஹ்வுடைய வசனத்தையும் மறுக்கிறாங்க. அதோட எதை மறுக்கிறாங்கன்னா வ லிகாயிஹி, லிகாண்ட சந்திக்கிறது, ஒருத்தர் நேரடியாக பார்த்து சந்திப்பதற்கு பெயர் லிகா. லிகாயிஹி அல்லாஹ்வுடைய லிகாவையும் சந்திப்பையும் மறுக்கிறார்கள். ஃபஹபிதத் அமாலுஹும், அவங்களுடைய அமல்லாம் நாசமா போச்சு. அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுத்தாலும் சரி, அல்லாஹ்வை பார்க்கணும் இருக்கும் கண்டிப்பா பார்ப்போம் என்பதை மறுத்தாலும் அவங்களுடைய அமல் நாசமாகிவிடும். இது 18:105 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 29:5 சொல்றான், மன் கான யர்ஜு லிகா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய சந்திப்பை யார் நம்பிக்கை வைக்கிறாரோ ஃபைன் அஜலல்லாஹி ஆத், நிச்சயமாக அதற்கான தவணை வரக்கூடியதாக இருக்கிறது. நீ சந்திக்க ஆசைப்படுறியா? சந்திக்கத்தான் செய்வாய், சீக்கிரம் வரும், சீக்கிரம் வந்த பிறகு நீ சந்திக்க இருக்கிறாய் என்று உத்தரவாதத்தை தருகிறான் அல்லாஹ் 29:5 வசனத்தில். அதே மாதிரி வல்லதீன கஃபரூ பி ஆயாத்தில்லாஹி வ லிகாயிஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களையும் அவனை சந்திப்பு இருப்பதையும் யார் மறுக்கிறார்கள் அவர்கள் உலாயிக யைசூ மின் ரஹமதி, அவங்க என்னுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழந்தவர்கள். அல்லாஹ் பார்க்கவும் முடியாது, ஒண்ணுமே இல்லை என்று யாராவது சொன்னால் அவங்க என்னது? என் ரஹமத்தில் நம்பிக்கை இழந்த கூட்டம் அவங்க, எனது அருளில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ் என்றால என்னன்னு கேட்டா அவனுக்கு ஒரு வடிவத்தில் இருக்கிறான், நமக்கு தெரியாது. ஏன் வடிவத்தை வரையல, ஏன் சிலை வடிக்கல, பார்க்கல, இனி பார்ப்போம். இதுவரை யான் பார்க்காதனால் நம்ம எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாமல் இருக்கிறோமே தவிர கண்டிப்பாக நம்ம இறைவனை பார்ப்போம், அவனுக்கு ஒரு வடிவத்தில் தான் பார்ப்போம். என்ன மாதிரி அவன் இருக்கிறானோ அந்த வடிவத்தில் தான் நம்ம காண இருக்கிறோம் என்று இந்த வசனத்திலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 29:23 ஓ இன்ன கசீர மினன்னாசி, மனிதர்கள் அதிகமான பேர் எப்படி இருக்கிறாங்க என்று கேட்டா பில்லிகாய் ரப்பிஹிம் காஃபிரூன், அல்லாஹ்வை சந்திக்கணுங்கிறத மறுக்கிறானோ. இங்கே உட்காந்துக்கிட்டு இஸ்லாத்தில் இருந்து கூட அதிகமான பேர்ல வேற மதத்தில் உள்ளவங்க மட்டும் இல்லை, இங்கே உள்ளவங்க எடுத்துக்கிட்டா கூட அல்லாஹ்வை சந்திப்போம் பார்ப்போம் அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறான். இவன் என்ன செய்யறான்? அல்லாஹ் இருக்கிறான் ஆனா இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்புறாங்க. அல்லாஹ் இருக்கிறான் ஆனா இல்லை. அப்ப அல்லாஹ் இருக்கிறான்னா என்னவா இருக்கிறான்? சக்தியா இருக்கிறானா? சக்திக்கு அறிவு இருக்குமா? சக்தி ஏதாவது தண்டிக்குமா நம்மளை? அப்ப சக்தியா இல்லாமல் இந்த சக்தியெல்லாம் வழங்கக்கூடிய அவனுக்கு ஒரு வடிவத்தில் இருக்கிறான் என்றுதான் இறைவனை நம்ப வேண்டும் என்று இந்த வசனத்தில் 38 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்ப காலு ஐதா லலன்னா ஃபில் அர்லி இன்னா லஃபீ ஹல்கின் ஜதீத், கேட்குறாங்க நாங்கள் அழிந்த பிறகு மரணித்த பிறகு திரும்ப படைக்க இருக்கிறோமா, திரும்ப படைக்கப்படுவோமா என்று கேட்குறாங்க. ஏன் இப்படி கேட்குறாங்க என்று கேட்டால் பல்ஹும் பில்லிகாய் ரப்பிஹிம் காஃபிரூன், அல்லாஹ்வை சந்திக்கணுங்கிறதுக்கு நம்பிக்கை இல்லைங்களுக்கு. எதனால் இப்படி கேட்குறான்? நாங்கள் எழுப்பப்படுவோமான்னு கேட்டாலே அல்லான்னு ஒருத்தங்க இருக்கிறான்னு நம்பலவங்க, அல்லாஹ்வை சந்திப்போம் என்பதை நம்பல. இப்போ சந்திக்கிறதே வலியுறுத்தான் திருப்பி திருப்பி அல்லாஹ் குர்ஆன்ல பல வசனங்கள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்கும். நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்கணும், அல்லாஹ்வை பார்க்கணும், அல்லாஹ் பார்ப்பீங்க, இந்த மாதிரி வசனங்கள்ல நம்பர்களாக வேண்டாம் சில சொல்ற நீங்கள் பார்த்துக்கலாம். அல்லாஹ்வை சந்திப்போம்ல, அது மட்டும் இல்லை சலாம் சொல்லுவோமா, அல்லாஹ்வை சந்திக்கும் போது நம்ம ஒருத்தருக்கு சலாம் சொல்றோம்ல, அதே மாதிரி அல்லாஹ்வை சந்திக்கும் போது முதல்ல சந்திக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம சலாமும் சொல்லுவோம், சலாம் என்று சொல்லுவோம். தஹியத்துஹும் யௌம யல்கௌனஹு, அவனை சந்திக்கும் பொழுது இவர்கள் வழங்குகிற தஹியத்து அல்லாஹ்வுக்குரிய காணிக்கை என்னவென்று சொன்னால் சலாம். சலாம் என்பதுதான் இவருடைய காணிக்கை. அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு நமக்கு அப்போ தொழுகை பார்த்து ஒன்றுமே அப்புறம் கிடையாது,
இங்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு, மறுமையில் ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் பார்த்தோம் நம்ம சலாம்னு சொல்லுவோமா. அப்போ சலாம் என்றால் எங்களுக்கு சலாம் என்று கூட அர்த்தம் வச்சுக்கலாம். ஆனால் சலாம் என்கிற வார்த்தையை சொல்லுவோம் என்றால் பார்த்தோன்னு சொல்லுவோமா. அல்லாஹை பார்த்த உடனே நன்மக்களுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும்? சலாம். சலாம் அடைந்து விட்டோம், சலாமத்து பெற்று விட்டோம், நிம்மதி அடைந்து விட்டோம், பல கருத்துகள் இருக்குது. ஆனால் சலாம் என்று சொல்வோம் என்கிற ஒரு கருத்தை 33, 44 வசனத்தில் சொல்லுகிறான். அதே மாதிரி 41, 54, 75, 22 என்ன அழகாக சொல்கிறான். உஜூஹுன் யௌமைதின் நாதிரா, மறுமை நாளில் எல்லாம் எழுப்பி மகசரில் நிற்கும் பொழுது சில முகங்கள் வந்து இறுகி போய் கிடக்கும், சில முகங்கள் செழிப்பாக இருக்கும். முகத்தை பார்த்தாலே சில முகங்கள் என்ன செய்யும்? இருளடைஞ்சு போனதாக இருக்கும். சில முகங்கள் அப்படி செழிப்பாக இருக்கும். அதெல்லாம் சொல்லி காட்டுகிறான். சில முகங்கள் செழிப்பாக இருக்கும். எந்த முகங்கள் செழிப்பாக இருக்கும் தெரியுமா? இலா ரப்பிஹா நாதிரா, இறைவனை நேருக்கு நேர பார்க்குமே அந்த முகங்கள் செழிப்பாக இருக்கும். இறைவனை நேருக்கு நேர் பார்க்காத முகங்கள் எல்லாம் கருத்து போய் கிடக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 75வது அத்தியாயத்தில் 22, 23 வசனங்களை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 2:46, 2:223, 2:249, 3:77, 6:31, 6:154, 10:7, 10:11, 10:15, 10:45 இப்படி ஏராளமான வசனங்கள். இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வை நம்ம சந்திக்க இருக்கிறோம், சந்திப்போம், ஒன்றுமில்லாத சூனியம் அல்ல இறைவன் அப்படிங்கிறது காட்டு. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நமக்கு இது விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்க? ஒரு நாள் நிலவை பார்க்குறாங்க, பௌர்ணமி நிலவு, முழு நிலவு. அந்த பௌர்ணமி நிலவை பார்த்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும், நீங்க எல்லாரும் உங்கள் இறைவனை பார்ப்பீர்கள். எந்த மாதிரி பார்ப்பீங்க? கமா தரவுன ஹாதல் கமர, இந்த நிலவை எப்படி பார்க்குறீங்க? உலகத்தில் 50 பேர் பார்க்குறோம்ல, யாராவது யாருக்காவது மறைக்க முடியுதா? அப்படியே கொஞ்சம் தள்ளிக்கடா தெரியலன்னு சொல்லுவோமா? ஏதாவது ஒரு காட்சி பயன் பண்ணுறோம், தெரியலன்னா தள்ளிக்கன்னு சொல்கிறோமா இல்லையா? இப்படி ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடிகிறது. நிலவை எல்லாம் பார்க்கலாம். உலகம் எத்தனை முறையில் எங்கே இருந்தாலும் சரி நிலவை எல்லாரும் பார்க்கிறோம். யாரும் யாருடைய பார்வைக்கும் தடையாக இருக்க மாட்டோம். நீங்கள் பார்க்குற மாதிரி தான் நான் பார்ப்பேன், நான் பார்க்குற மாதிரி நீங்களும் பார்ப்பீங்க. உலகத்தில் அத்தனை பேர் ஒரே மாதிரியாக பார்ப்போம். அப்போ இந்த நிலவை எப்படி நீங்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கடி இல்லாமல் நீங்கள் பார்க்கிறீர்களோ இந்த மாதிரி நீங்கள் அல்லாஹ் பார்ப்பீங்க. எப்படி 3 பேர் ஒன்றா பார்க்குறேன்னு சந்தேகம் அதை சேர்த்து சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாம் சேர்ந்து இறைவனை பார்ப்பீங்க. இறைவனை எப்படி எல்லாரும் பார்க்கல? எல்லாரும் சினிமா கூட்டமாக நினச்சிக்கிட்டு எல்லாம் அப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டீர்களே. ஆனால் எல்லாம் பார்ப்பீங்க. எப்படி பார்ப்பீங்க? இந்த பார் நிலவை எல்லாம் பார்க்குறீங்களா? எனக்கு தெரியுதா, உங்களுக்கு தெரியுதா, 50 பேருக்கு தெரியுதா? அப்போ இந்த மாதிரி அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பீர்கள். இது வந்து புகாரியில் 500 நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு 1, 2 புகாரில் 554வது ஹதீஸில் நீங்கள் இறைவனை முழு நிலவை பார்ப்பது போல பிரகாசமாகவும் பார்ப்பீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைக்காமலும் பார்ப்பீங்க. அவ இறைவன் வந்து நம்ம எல்லாருக்கும் காட்சி தர இருக்கிறான், பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி வந்து ஒரு நாள் சொல்றாங்க, யார சொல்லலாம், ஹல் நரா ரப்பனா யௌமுல் கியாமா. சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே கியாமத்து நாளில் நாம் இறைவனை பார்ப்போமா? ஹல் நம்ம உலகத்தில் பார்க்கன்னு தெரிஞ்சு போச்சு, யாரும் பார்க்க முடியாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. நான் கூட பார்த்தது இல்லைன்ட்டாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டிருக்கிறாங்க, ஹல் ரஐத ரப்பக, நபியே நீங்கள் இறைவனை பார்த்துருக்கிறீங்களா? மக்கள் கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு நூறுன் அண்ணா உராகு, அவன் ஒளிமயமான அவன், நான் எப்படி இந்த கண்ணை கொண்டு நான் அப்படி பார்க்குறது? நான் பார்த்தது இல்லைன்ட்டாங்க. மேராஜில் கூட உரையாடல் தான் பண்ணாங்க, பார்க்கல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்க்கல. மூசா நபி பார்க்க கேட்டார், முடியலை. உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது, பார்க்கவே இயலாது அப்படின்னு சொன்னதுனால சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பார்க்கலையே இப்படித்தான் கியாமத்து நாள்லையுமா, அப்போ கூட பார்க்க முடியாதா, இப்படி கற்பனைலாம் இறைவன் இருக்கான் நம்பணுமா என்ற ஒரு சந்தேகம் வந்து கேட்குறாங்க. யாரா சொல்லலாம், ஹல் நரா ரப்பனா யௌமுல் கியாமா, கியாமத்து நாளில் நம்ம இறைவனை நம்ம பார்ப்போமா, பார்க்க முடியுமா அப்படின்னோன்னா கால ரசூல் ஹல் துமாரூன ஃபில் கமரி லைலத்துல் பத்ரி, ஒரு முழு நிலவு வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி இரவில் லைஸ தூனஹு சஹாபுன், எந்த மேகமும் மறைக்காத பிரைட்டாக வானம் இருக்கும்ல, வெளிச்சமாக இருக்கும் வானம், அந்த வானத்தில் பௌர்ணமி நிலவு இருக்கும் பொழுது அதை பார்ப்பதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் உண்டாங்கிறாங்க. ஒரு மேகம் இருந்தால் பார்க்க முடியாது, மேகமும் இல்லை. ஒரு 7வது 8வது 5வது 1வது பிறையிட்டா கூட சைஸ் சின்னதாக இருக்கும், கொஞ்சம் பார்க்க முடியாமல் போயிடும்.
பௌர்ணமிங்கிறது முழு வடிவம், முழு வடிவமாகவும் இருக்கிறது, நல்ல வெளிச்சமாக இருக்கிறது, மேகமும் மறைக்கவில்லை, வானம் தெளிவாக இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு நிலவை வந்து பார்க்க முடியும் என்பது உங்களுக்கு சந்தேகம் உண்டான்னு கேட்குறாங்க. இல்லை, சந்தேகம் இல்லை. அது மாதிரி தான் இதுவும், இறைவனை நீங்கள் பார்ப்பீங்க, சந்தேகம் இல்லாமல் பார்ப்பீங்க. உதாரணம் காட்டி சொல்கிறாங்க. அப்புறம் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யார சொல்லலாம், மேகம் மறைக்காத முழு நிலவை நாங்கள் பார்ப்பதில் சந்தேகப்பட மாட்டோம் அப்படின்னு சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, சூரியனை சொல்கிறாங்க, ஹல் துமாருன ஃபிஸ் ஷம்ஸி லைஸ துனஹா ஸஹாப், மேகத்தால் மறைக்காத சூரியன் இருக்க அதை பார்க்க முடியும் என்பது உங்களுக்கு சந்தேகம் உண்டா கேட்குறாங்க. அதான் பார்க்கலான்னு ஒரு வரியில் சொல்லிட்டு போகாமல் எவ்வளோ அழகாக விளக்குறாங்கன்னு பாருங்க. கற்பனை தான், சக்தி தான், பவர் தான் சொல்கிறவனுக்கு மரணடி கொடுக்கறதுக்காக வேண்டி இப்போ நிலவை உதாரணம் காட்டி, சூரியனை உதாரணம் காட்டி, சூரியன் இருக்கிறது பட்ட பகல், அதே உச்சியில் இருக்கிறது, மேகம் எதுவும் மறைக்கலை, இதை பார்க்குறது உங்களுக்கு டவுட் உண்டா? தெரியாதுப்பீங்களா? சூரியன் எங்கே இருக்குன்னு கேட்பீங்களா கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, இல்லை அப்படி சொல்ல மாட்டோம், சூரியனை பார்க்கலாம், சூரியனை மேகம் மறைக்காவிட்டால் எல்லாருக்கும் தெரியும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபைன்னக்கும் தரவுனஹு கதாலிக, இந்த மாதிரி நீங்கள் பார்ப்பீர்கள். உதாரணம் காட்டி, இந்த மாதிரி எப்படி சூரியன் நீங்கள் பார்க்கிறீர்களோ அப்போ விளங்குறது அதுக்கு அர்த்தமாகி சார், சந்திக்கிறேன்னு விளங்குறதுன்னு அர்த்தம். விளங்குறதுக்கு சூரியனை உதாரணம் காட்டுவாங்க. சூரியனை விளங்குறீங்களா பார்க்குறீங்களா? சந்திரனை விளங்குறீங்களா கண்ணை கொண்டு பார்க்குறீங்களா? இப்போ கண்ணை கொண்டு பார்க்குற உதாரணத்தை காட்டி, இது எப்படி உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதோ இந்த மாதிரி அல்லாஹ் தெரிவான். இந்த சூரியன் எப்படி உங்களுக்கு பளிச்சென்று தெரிகிறதோ இந்த மாதிரி உங்கள் இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள். முன்னாடி நிற்க போகிறோம் ரப்புல் ஆலமீனை, அந்த பார்க்குற பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை பிற இருக்கும் நம்ம நம்பணுமே தவிர, ஏதோ பவர் சக்தி ஜூனியர் ஒன்றும் இல்லை, உருவமே இல்லை, அப்போ ஒன்றும் இல்லை அவனுக்கு பயந்துட்டு இருக்கணுமா நம்ம அப்படிங்கிறவங்க நம்ம ஆக்கி விட்டார்கள். இது புகாரியில், இந்த ஹதீஸ் புகாரில் பல இடங்கள்ல இருக்கு. ஒவ்வொரு உதாரணத்துக்காக சொல்றது 806வது ஹதீஸில் இது இருக்கிறது. இந்த பார்க்கறது கூட விளங்குறது, சிந்திக்கிறதுன்னு அர்த்தம் எவனா கொடுத்துடக்கூடாதுக்காக வேண்டி அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் ஐயானன், உங்கள் இறைவனை கண்ணுக்கு கண்ணாக பார்ப்பீங்க. ஐயானன்னு தேவையில்லை, பார்ப்பீர்கள்னு சொல்லிட்டு விட்டுட்டா கூட அப்படி அர்த்தம் செஞ்சுக்கிடுவோம். சில பேர் கூமுட்டைகள் வந்து என்ன செய்வாங்க, பார்க்கிறேன்னு என்ன விளங்குறன்னு அர்த்தம், இறைவனுடைய வல்லமையை உணர்வதுன்னு அர்த்தம், ஆற்றலை வந்து சிந்திக்கிறது அர்த்தம். இப்படி எவனாவது கொடுத்து விடுவான் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பார்கள் என்று சொல்வதோடு ஐயானன், இந்த கண்களை கொண்டு பார்ப்பீர்கள், கருத்தால் பார்ப்பதில்லை. ஐயானங்கிற வார்த்தை தேவையில்லை, பார்ப்பீர்கள் சொன்னாலே போதும். பார்ப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு ஐயானன், கண்ணுக்கு கண்ணாக நேருக்கு நேராக கண்களால் பார்ப்பீர்கள். கண்களால் எதை பார்க்க முடியும்? சூனியத்தையா, பவரையா, சக்தியையா, உருவம் இல்லாதையா? அப்ப கண்களால் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில் 7435வது ஹதீஸில் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, மஹ்ஷர் மைதானம் அல்லாஹ் விசாரிக்கிறான். அவன் அல்லாஹ்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் அவனுக்குன்னு ஒன்று இருக்கிறது. ஆனால் நம்மள்கிட்ட வரும்பொழுது நமக்கு ஏற்றவாறுனா வருவான் அல்லாஹ், அவன் நினைச்சதுனாலும் செய்வான். அப்போ இறைவன் எல்லாம் விசாரணை முடிஞ்ச உடனே மக்கள்லாம் இருப்பாங்களா, ஒரு அங்கேருந்து உத்தரவு வரும். என்ன வரும்? நீங்கள் யார் யாரை வணங்குனீங்களோ அவங்கள பின்பற்றி போங்க. சூரியனை வணங்கணும், சூரியனை பின்பற்றி போ. ஈசா வணங்கணும், ஈசா பின்பற்றிட்டு போ அப்படின்னு ஒரு உத்தரவு வரும். அந்த மாதிரி ஒரு டெமோ மாதிரி எல்லாம் என்ன செய்வான், முன்னாடி அவங்களுக்கு வணங்கின ஆளுக்களை காட்டுவான். பின்னாடியே போவாங்களா, போனோன்னு அப்போனா நரகம் தான். அது பின்னாடியே போய் நரகத்தில் பொத்து விழுவாங்க. ஈசல் எப்படி விளக்கில் போய் விழுகிறதோ அந்த மாதிரி விழுவார்கள். கடைசியில் வந்து அல்லாஹுக்கு இணை கற்பிக்காமல் அல்லாஹ்வை மட்டும் வணங்கினாங்களே அவங்க மட்டும் மிச்சமாக இருப்பாங்க. யார் யாரை வணங்கினீங்க அங்கே அவங்க பின்னாடி போங்கடான்றான்ல. மறுமை நாள் நடக்குமா இது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ யார் அல்லாஹ் வணங்குறாங்களோ அவங்க மாத்திரம் மிச்சமாக இருப்பாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், அவங்கள்ட்ட வருவான். எப்படி வருவான்னு கேட்டால், அல்லாஹ் அவங்களுக்கு இறைவன் என்று நினைக்க முடியாத ஒரு தோட்டத்தில் வருவான். இறைவன் சொன்னால் அதுக்கு ஒரு ராஜா இருக்கான்னு வைங்களேன், அது கிரீடம்லாம் போட்டால் அந்த கெப்பாசிட்டியோடு வந்தால் தான் நம்ம என்ன செய்வோம், இறைவன் நம்ம அதை ராஜான்னு நம்புவோம். ஒரு ராஜா பிச்சைக்கார மாதிரி வந்தால் இவன் ராஜாவா, கிழிஞ்ச சீட்டை போட்டுருவோம் அப்படி சொல்லுவோமா இல்லையா? அப்போ ஒருத்தருக்குன்னு இந்த மாதிரி இருந்தால் தான் இறைவன்ற ஒரு நம்ம மனசுக்குள்ளே ஒரு கருத்து உண்டாகும் அந்த நேரத்தில். ஆனால் அல்லாஹ் எப்படி வருவான்னு கேட்டால், பார்த்தா இறைவன் சொல்ல முடியாது. வந்துட்டு என்ன செய்வான், அல்லாஹ் எதுக்கு பண்ணிக்கிறீங்கன்னு கேட்பான். நம்மள்கிட்ட கேட்பானா, ஏன் நீங்கள் மட்டும் மிச்சமாக இருக்கிறீங்க? இல்லை, எல்லாம் வந்து அவங்கவுங்க வணங்கின ஆளுகளோட போக சொல்லிட்டாங்க, நாங்கள் அல்லாஹ்வில் வணங்கணும், அல்லாஹ் வந்தால் தானே போக முடியும். யார் யாரை வணங்குனீங்களோ அவங்களோட போக சொல்லிட்டான், உத்தரவு வந்துருச்சு, நாங்கள் அல்லாஹ்வுக்காக வெயிட் பண்ணோம். அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, நாங்கள் அல்லாஹ்வுக்காக தான் வெயிட் பண்ணுறோம்.
அப்படின்னோடனே நான் தானடா அல்லாஹ் சொல்லுவோம். எப்படி பார்க்குறோன்னு பாருங்க, அல்லாவை எப்படி பார்ப்போம் என்று கேட்டால் இப்படி உரையாடுகிற வகையில் பார்க்குறோம். நான் தான் அல்லாஹ், நீ அல்லாவா? அவுது பில்லா, நாங்கள் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற கூட்டம் கிடையாது. அல்லாஹ் இல்லாதால் அல்லாண்டு ஏற்றுக்கிறாம இருந்துட்டு வந்திருக்கிறோம். இப்போ ஒன்றே அல்லான்னு சொல்லுவேன்னா அப்படிங்கிறாமா. அப்புறம் அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால் எந்த வடிவத்தில் இருந்தால் அல்லான்னு ஒத்துக்கொள்வார்களோ அந்த சொல்லு. இப்போ என்ன சொல்கிற? அல்லாஹ் நீ தான் அல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அப்போ அல்லாஹ் எப்படி வர்றான்னா ரெண்டு விதமாக நமக்கு காட்சி தர்றான். ஒன்று இவன் அல்லாஹ்வா இருக்க மாட்டான்னு நினைக்கிற மாதிரி ஒரு வடிவத்தில், அப்புறம் இவன் தான் கண்டிப்பாக வந்து அல்லாஹ் அப்படிங்கிற அந்த கெட்டப்போட அந்த பவரோட சக்தியெல்லாம் காட்டுகிற விதமாக நமக்கு வருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வான்னு சொல்லி அல்லாஹ் கூட்டிட்டு போவான், போ சொர்க்கத்துக்கு. அப்போ நரகம் தான் இருக்கும். இல்லை நரகத்தில் விழுந்துட்டாங்களா அல்லாஹ் அழைச்சிக்கிட்டு போவான். அல்லாஹ் அழைச்சிட்டு போவானா சொர்க்கத்துக்கு. அல்லாஹ் வந்து போட்டு மட்டும் சொல்ல மாட்டான், அல்லாஹ் கூட்டிகிட்டு போவாங்க. கல்யாணத்துக்கு வாண்டு வாசலில் கூட்டிகிட்டு போக மாட்டோம், சோத்தை கொடுக்குறோம் நிப்பாட்ட மாட்டோம், ஒரு மரியாதை கொடுத்து கண்ணியம் கொடுக்குறோமே அந்த மாதிரி வாசல் நின்று வரவேற்று கூட்டிகிட்டு போய் சாப்பாட்டில் உட்கார வைக்கிற மாதிரி என் பின்னாடி வா. பார்த்தா நரகம், நரகத்தில் உழுவுற மாதிரி இருக்குது. அப்படி தான் எல்லாம் கொடுத்துட்டாங்க முன்னாடி போனவங்களாம். அப்போ நரகத்தை கடந்து தான் சொர்க்கம் இருக்கிறது. அல்லாஹ் அழைச்சிட்டு வரும்போது டக்கு நரகத்தில் ஒரு பாலம் அமைக்கப்படும். அந்த பாலத்தின்னு போங்க இதில் அப்படின்றான் அல்லாஹ். இப்போ போங்க நேராக பாலத்தை கடந்து போங்க, சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. அப்போ அழைத்து கொண்டு போய் நம்மளை விடுவான் என்கிற அளவுக்கு அல்லாஹ் பார்க்க போனோம். அல்லாவை பார்ப்போம், நேருக்கு நேரம் பேசுவோம். இவன் அல்லாஹ் இல்லைன்னு ஒருக்கா சொல்லுவோம், இவன் தான் அல்லான்னு ஒரு தடவை சொல்லுவோம். இப்படியான ஒரு அடிப்படையெல்லாம் எதை காட்டுது? அல்லாண்டு ஒருத்தன் உருவத்தோடு இருக்கிறான், அவனுக்கே உள்ள உருவத்தில் இருக்கிற இந்த ஹதீஸ்கள்லாம் எதில் பார்க்கலாம்னு கேட்டால் புகாரியில் நான் சொன்ன அப்படியே இருக்கிறது. புகாரி 4581, அதே மாதிரி வந்து 6573 இதுகள் எல்லாம் இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி மஹ்ஷர் மைதானம், மஹ்ஷர் எல்லாம் மஹ்ஷர்னா எழுப்பப்பட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து உலகம் அழிகிற காலம் வரைக்கும் யாரெல்லாம் வந்தாங்களோ அவ்வளோ பேரும் எழுப்பப்பட்டு நிற்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நிற்பாங்க, அதுக்கு இடைப்பட்டவங்களாம் நிற்பாங்க, நாம் நிற்போம், நமக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லாம் நிற்கக்கூடிய மஹ்ஷர் நியாய தீர்ப்பு நாள் வழங்கக்கூடிய அந்த மன்றம், அதில் எல்லாம் நிற்கும் பொழுது இறைவன் இருக்கத்தான் செய்கிறான், அவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். நம்ம பார்க்குற மாதிரி விசாரிக்கிற வருவானா அல்லாஹ் என்ன செய்வான்? எல்லாம் நிற்போம், எங்கோடா அல்லாஹ் விசாரிக்க நிற்கிறோம், எதுக்கு நிற்கிறோம்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டினா ஓ ஜா ரப்புக ஒல் மலக்கு சஃபன் சஃபா, உமது இறைவன் அப்போ வருவான். எல்லாம் மஹ்ஷரில் நிற்கும் பொழுது இறைவன் அவனுக்கே உள்ள கெட்டப்போட வருவான். எதுக்கு வருவான்? மலக்குகள்லாம் அணிவகுத்து வருவாங்க, தனியாக வரமாட்டான். அவனுக்கே ஒரு அந்த அவன் பெருமைக்கு சொந்தக்காரவன், எந்த அளவுக்கு அவன் பெருமை கொண்டாலும் அவனுக்கு தகுதி இருக்கிறது. அந்த பெருமை அந்த ஒரு கண்ணியத்துடனும் கர்வத்துடனும் அல்லாஹ் என்ன செய்வான்? தனக்கு பின்னால் வானவர்கள் சஃப்பு சஃப்பாக வர உன் இறைவன் முன்னே வருவான். இறைவன் ஃபர்ஸ்ட் வருவான், வானவர்கள்லாம் மலக்கெல்லாம் என்ன செய்வாங்க? அணிவகுத்து வருவாங்க. ஓ ஜா ரப்புக, நபியே உமது இறைவன் வருவான். எப்போ? இந்த கல்லா இதா துக்கத்தில் இருந்து தக்கன் தக்கா, இந்த பூமியெல்லாம் தூளாக்கப்பட்ட பிறகு மஹ்ஷர் மைதானத்தில் எல்லாம் ஒன்று கூட்டப்பட்டு நிற்கும் பொழுது ஓ ஜா ரப்புக, இறைவன் வருவான்டா என்ன அர்த்தம்? ஓ சக்தியாக வரும். சக்தி எங்கே பார்த்தாலும் இருக்குமே, சக்தி வந்தால் நம்ம பார்க்கவும் முடியுமா? உன் இறைவன் வருவான். ஓ ஜா ரப்புக, உமது இறைவன் வருவான். ஒல் மலக்கு சஃபன் சஃபா, வானவர்கள் அணிவகுக்க இறைவன் வருவான். அப்போ நம்ம எல்லாம் மஹ்ஷர் நிற்கும் பொழுது விசாரிக்கிறதுக்கு வருவான். வந்து அந்த கெத்தோட உட்காந்து விசாரிப்பான். அப்போ அல்லாஹ் வந்து விசாரிப்பதற்காக வருவான். நம்ம நிப்பாட்டி வைக்கிற இடத்துக்கு அவன் வருகிறான். அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான்? விசாரிப்பான்ங்கிற ஒரு நேரடியான வாசகமே இருக்கிறது 89வது அத்தியாயத்தில் 21, 22 வசனங்களில். இது எதை காட்டுது? மஹ்ஷர் நம்ம எல்லாம் நிற்கும் போது விசாரிக்கிறதுக்கு அல்லாஹ் வருவான்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா அவனுக்கே உள்ள வடிவம் இருக்கிறது, அவனுக்கே ஒரு தோற்றம் இருக்கிறது, கண்களால் பார்க்க முடிய விதத்தில் தான் வருவான். அப்போ அல்லாண்டு ஒரு நம்ம எப்படி இருப்பான்னு அந்த கற்பனை பண்ண முடியாட்டாலும் இறைவன்கிற அவனுக்கு ஒரு உருவத்தோடு இருப்பான் என்பதற்கு மாத்திரம் இதை நம்ம சான்றாக எடுத்துக்கொள்ளலாம். அது போக ஒவ்வொரு மனுஷனும் தான் யாரை மதிக்கிறானோ அவங்க காலில் விழுகிறது ஆசைப்படுறான். பொண்டாட்டி கூட புருஷன் காலில் விழுகிறங்கிறான். முஸ்லீம் அல்லாத சமூகங்களில் தாயார் காலில் விழுகிறாங்க, நடிகன் காலில் விழுகிறாங்க, தலைவர்கள் காலில் விழுகிறாங்க, சிலைகளுடைய காலில் கூட என்ன செய்கிறாங்க? விழுந்து வணங்குறாங்க. நம்ம ஒரு ஆள் தான் காலில் விழாத கூட்டம். ஏகத்துவத்தில் இருக்க நம்ம யார் காலில் விழுந்தோம்? யார் காலிலையும் விழல. தாய் காலில் விழமாட்டோம், தகப்பங்காலில் விழமாட்டோம், மதகுரு காலில் விழமாட்டோம். எல்லாம் விழுகிறதா என்ன செய்வோம்? இறைவனை பார்க்காமல் இறைவனுக்காக விழுகிறோம். அப்போ ஒரு காலில் விழுவல, இறைவனுக்காக சஜிதாவில் விழுகிறோமே தவிர இறைவன் காலில் விழுந்தோம். ஆனால் காலில் விழணும், கண்டிப்பாக இறைவன் காலில் தான் விழணும். இப்போ நின்றா விழுந்துருவோம்,
இறைவன் வந்தா விழுந்துருவோம். யார் காலில் விளையாட்டாலும் அந்த ரப்புக்காக வேண்டி அவன் இல்லாமல் இருக்கும்போது விழக்கூடிய நாம அவனை கண்டா விழ மாட்டோமா? அவனை பார்த்தா விழ மாட்டோமா? அப்ப இறைவன்ட்ட எவன் கீழே விழுகிறானோ வேற யார்ட்டையும் விழமாட்டான். இவன் அல்லாவுடைய காலில் விழுகிறானோ, அல்லாவுக்காக விழுகிறானோ, அவன் வேற யாருக்கும் விழ மாட்டான். சுயமரியாதை நிற்பான். அவன்கிட்ட விழுந்து ஆக வேண்டும். சூப்பர் பவர். அப்ப காலில் விழுகிறோம்ல, அல்லாஹ் அந்த பாக்கியத்தையும் தருவானா. அல்லாஹ் வந்து விடுறா காலில் போனான், நமக்கு முன்னாடி நின்று அவன் காலை உங்களுக்கு காட்டி என் காலில் விழாமட்டு போயிரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யௌம யுக்ஷஃபு அன் சாகின், அவன் கால்களை காட்டி யுதவுன இல சுஜூத், சஜிதாவுக்கு அழைக்கப்படுவார்கள். யாரெல்லாம் சஜிதா செய்வார்கள் கேட்டா, எவன் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவனுக்காக மாத்திரம் சஜிதா செஞ்சானோ அவன் மாத்திரம் விழுவான். சஜிதா செஞ்சவன் தான் முது வளையும். அல்லாவுக்கு சஜிதா செஞ்சால் அங்கேயும் தலை முது வளைஞ்சு சஜிதா செய்ய முடியும். அல்லாவுக்கு சஜிதா செஞ்சுட்டு யாருக்கு வேணாலும் எவன் சஜிதா செய்கிறானோ அவனால் அங்கே முடியாது. இது எங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? 68 42 வசனத்தை எடுங்க. யௌம யுக்ஷஃபு அன் சாக், கால்களை திறந்து காட்டுவான், காட்டும் நாளில் யுதவுன இல சுஜூத், சஜிதாவுக்கு அழைக்கப்படுவார்கள். யாரு? இந்த இறை மறுப்பாளர்கள், பலருக்கும் சஜிதா செஞ்சவர்கள். ஃபலா யஸ்தத்தியூன, அதுக்கு சக்தி வர மாட்டார்கள். இத ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் வளர்க்குறாங்க. புகாரி 4919 அல்லாஹ் நமக்கு நேரம் வருவான்ல, காட்சி தருவான்ல, காலில் விழுவான்ல, விழுகும்போது நம்ம எல்லாம் காலில் விழுவோம். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சஜிதா செஞ்சார்களோ அவங்க அல்லாஹ்வுடைய காலில் விழும்ல. என்ன அர்த்தம்? சக்தியா? ஒண்ணும் இல்லாதவனா? சூனியமா? பவரா? அப்ப அல்லாஹ் அந்த காலில் விழுற பாக்கியம் கிடைக்காதுன்னு என்ன செய்யணும்? அப்படி ஆசைப்படணும். இறைவன் காலில் ஒருத்தன் காலில் விழாம வணங்கிட்டு இருக்கிறோமே, நேரடியாக அந்த அல்லாஹ் காலில் நம்ம விழமாட்டோமா என்கிற அளவுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ்வின் மீது நம்ம ஆசை வைக்க வேண்டும். இது புகாரில் 4919 இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு ஹதீஸ்ல எப்படியெல்லாம் அல்லாஹ் பார்ப்போன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்தனை கூப்பிடுவான் அல்லாஹ். ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு நம்ம எவ்வளோ தப்புலாம் செஞ்சுருப்போம், எல்லா தப்பும் அங்கே அம்பலத்துக்கு வரும்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னால் மறைக்கவும் செஞ்சிருவான். தப்பு செஞ்சு நம்ம தெரிஞ்சுட்டோன்னு வைங்களேன், அங்கே என்ன செய்வான்? அது யாருக்கும் தெரியாமல் அமைக்கிறோம் ஒரே முக்கா. அப்போ என்ன செய்வான்? அல்லாஹ் ஒருத்தனை கூப்பிட்டு ஒவ்வொரு பாவத்தையும் காப்பட்டே, இத்தனை அந்த இது செஞ்சியா? ஆமாம் இல்ல, யாருக்கும் தெரியாமல் அங்கேயும் மறைச்சிட்டேன், இங்கேயும் மறைச்சு பேசாமல் யாருக்கும் சொல்ல மாட்டேன். எப்படி எல்லாம் சொல்லுவானா? நம்மளுக்கு அருள் செய்ய நினைச்சான்னு சொன்னால் நம்ம செஞ்ச தப்புகள் எத்தனை இருக்குது இந்த உலகத்தில் மறைச்சிருப்பான். எல்லாம் அம்பலமாக போது நினச்சிருப்போம். அல்லாஹ் என்ன செய்வான்? கேட்பான், இத்தனை இது பண்ணியா, இத்தனை இது செஞ்சியா, அதை செஞ்சியான்னு கேட்பான். விளவெழுத்துருவோம். ஆமாம் எல்லாம் செஞ்சேன். அடே பதறாதடா, உலகத்தில் உனக்கு மறைச்சன்ல, இப்போ யாருக்கும் சொல்ல மாட்டேன், எனக்கும் உனக்கும் தான். இவ்வளோ பேர் இருப்பான், ஒருத்தனை தான் கூப்பிட்டு நல்லா பேசுவான், ரகசியமாக பேசுகிறான். இதுக்கு பேர் நஜ்வாங்கிற ரகசிய உரையாடல் நடக்கும் அல்லாஹ்வோட. ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும். யாருக்கு கருணை காட்ட நினைக்கிறான், அவனுக்கு யாருக்கு அல்லாஹ் அருள் புரிய நினைக்கிறானோ அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு சந்திப்பும் கிடைக்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. புகாரியில 4685 காது ரகசியமாக அடுத்தாலும் கேட்காம இப்படி பேசுவான். இதெல்லாம் எதை காட்டுகிறது? அல்லாஹ்வுக்கு அவனுக்கு ஒரு உருவம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய கண்டு, மூக்கு, கை, கால் எல்லாத்தையும் பற்றியும் எந்த மாதிரி இருப்பான் என்பதற்கு ஹதீஸ் இருக்கிறது. உருண்ட மலை மாதிரி இருப்பானா, அது கடல் மாதிரி இருப்பானா, மரம் மாதிரி இருப்பானா, என்ன மாதிரி இருப்பான், அதற்கும் கூட ஹதீஸ்கள்ல